யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் ஆற்றிய உரை இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் குரோதத்தை உருவாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்து அவருக்கு எதிராக நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிபுதுருகெல உரிமை அமைப்பின் இளைஞர் விவகார செயலாளர் குமார ராஜரத்ன உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினரே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். ஜனாதிபதியின் கருத்துக்கள் நாட்டின் ஐக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இது தொடர்பில் உடனடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையானது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளதாக முறைப்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக வடக்கு மற்றும் தெற்கு மக்களுக்கிடையே விரிசலை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த குமார ராஜரத்ன, ஜனாதிபதி தனது உரையின் மூலம் இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் வன்முறையையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்த திட்டமிட்டு முயற்சித்துள்ளார். இது தண்டனைக்குரிய குற்றமாகும். புனித பூமிகளை மையப்படுத்தி அவர் வெளியிட்ட கருத்துக்கள் பௌத்த மக்கள் வடக்கு நோக்கி வருவது குரோதத்தை பரப்புவதற்கு என்ற தோரணையில் அமைந்துள்ளன. மத சுதந்திரம் நாட்டின் எந்த பகுதிக்கும் செல்வதற்கான உரிமையும் உள்ள ஒரு நாட்டில் இத்தகைய கருத்துக்கள் தமிழ் மக்களுக்கிடையே சிங்கள மக்கள் மீது தேவையற்ற பகையை உருவாக்கும். தற்போது ஜனாதிபதிக்கு சட்ட விலக்களிப்பு காணப்படுவதால் உடனடியாக அவரை கைது செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம். எனினும் அவரது பதவிக்காலம் முடிந்தவுடன் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தை மீறியமைக்காக அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் தொடர்பில் அனைத்து சட்ட ரீதியான ஆதாரங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளித்துள்ளோம். அவரது பதவிக்காலம் நிறைவடைந்ததும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான பணிகளை இப்போது ஆரம்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார்.